ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆலிஸ் மார்கரெட், பிரான்சிஸ் ஆலிஸ் மார்கரெட் இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, ஆலிஸ் மார்கரெட், ஜான் டேவிட் ஏஞ்சலா இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, செலின் என்கின்ற செல்வியினால், ரோஸ் டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியா ரடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, அன்னை மரியா நமது ஆரோக்கிய தாயின் நினைவு நாளை சிறப்பிக்கும் என்று தாய் திரு அவை புனிதர்களான திமோத்தேயு, தீத்து ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த தூதர்களைப் போல ஆயர்கள் புனிதர்களாக தங்களது வாழ்வை அர்ப்பணித்தது போல நாமும் நீதியோடும் இறை பற்றோடும் வாழ இறை அருளை இந்த திருப்பலியிலே இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்களை திருத்தூதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறை பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை திருவசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்முரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4 35 தொடங்கி 41 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி 3 செய்திகளை அல்லது 3 பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. எல்லாருடைய வாழ்விலும் துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். நிறைய எதிர்பாராத நேரங்களிலே அவிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு நாம் அழிந்து போகிறோமே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு துன்பங்கள் தொடர் அலையாய் வந்து நமது வாழ்வை மோதும், அலைக்கழிக்கும். புயலடிக்காத வாழ்க்கை என்பது யாருக்குமே இல்லை. பெரிய ஞானிகளாக இருந்தாலும், துறவிகளாக இருந்தாலும், முனிவர்களாக இருந்தாலும், பெரும் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது. சில நேரங்களிலே 1 2 அல்ல, தொடர்ந்து ஒரு படை போல வந்து துன்பங்கள் நம்மை துரத்துவதை வாழ்க்கையிலே எல்லாரும், எல்லா நிலைகளில் இருப்பவர்களும் அனுபவிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு அப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். ஆனால் இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை உடன் அழைத்து சென்றார்கள். கவனிக்க வேண்டியது, இயேசுவை அவர்கள் உடன் கூட்டிச் சென்றார்கள். நம்முடைய கடவுள் நம்மை ஒருபோதும் தனியே விட்டு வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல. மாறாக அவர் எப்போதும் சிறப்பாகவும் குறிப்பாகவும் நம்முடைய துன்ப நேரங்களில், தோல்வி துயர நேரங்களில் நம்மோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறார். நம்மோடு கூட பயணிக்கிறார். நமக்கு துன்பம் வரப்போவதை முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிறார்.
அவர் நம்மோடு இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே இது போன்ற துன்ப நேரங்களில் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்பதை எவ்வளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. நடக்க முடியாத நேரங்களில் நம்மை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமக்கிற கடவுளாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்று அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரை அழைக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஆண்டவரை அழைக்கிறோமா? இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, எல்லா மனிதர்களும் தேடுகிற ஒன்றுதான். எல்லாரும் எதை தேடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை தேடுகிறோம். காற்று அவருடைய குரலை கேட்டு அடங்கியது. இறையாதே, சும்மா இரு, அவ்வளவுதான் சொன்னார். அங்கே ஆழ்ந்த அமைதி உண்டாயிற்று. திருத்தூதர்கள், சீடர்கள் தங்களுடைய இயலாமையை, தாங்கள் சாகப் போகிறோம் என்பதை இயேசுவிடம் இறக்கி வைத்தார்கள். தங்கள் பாரங்களை அங்கே தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவினுடைய பாதங்களிலே அவர்கள் வைத்தார்கள். அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்லி ஆண்டவர் தான் யார் என்பதை எண்பிக்கிறார். நாம் ஆண்டவரை உற்று பார்ப்போம். குத்தி திறக்கப்பட்டிருக்கிற அவரது திருவிழாவை உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் எனக்காக என்பதையும், அவர் தன் உடலை பிட்டு தந்தது எனக்காக என்பதையும், அவர் தனது இரத்தத்தை பகிர்ந்து கொடுத்தது எனக்காக என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையிலே வரும் எல்லா துன்பங்களையும் தாண்டி நாம் மன அமைதியை பெறுவோம் என்பதை இன்றைக்கு நாம் உறுதியாக நம்ப அழைக்கப்படுகிறோம். நாம் அமைதியை தேடித்தானே பல இடங்களுக்கு செல்லுகிறோம். சில நேரங்களிலே அந்த அமைதியை தேடித்தானே பல தவறான வழிகளுக்கும் நாம் ஆட்படுகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையான அமைதி நான் தரும் அமைதி. உண்மையான அமைதி என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து உண்மையான அமைதியை தருகிற ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே வாரும், என்னுடன் தங்கும் என்று அழைக்கிற போது அந்த அமைதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறுவோம். நம்மை தனியே விட்டு போகிறவர் அல்ல நமது ஆண்டவர். நாம் அழைக்கிற போது நமது குரலுக்கு செவிமடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர்தான் நமக்காக பரிந்து பேச தன்னுடைய தாயை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்காக தனது திருமகனிடம் பேசுகிறார். மகனே, இந்த மகன் அமைதியின்றி ஆபத்திலே இருக்கிறான், அவருக்கு உதவி செய் என்று ஆற்றலோடு பரிந்து பேசுகிற வல்லமை உள்ள ஒரு தாயை நமக்கு தாயாக தந்திருக்கிறார். அந்த அமைதியை நமக்கு தருவதற்குத்தான் இந்த திருப்பீடத்திலே நற்கருணையின் வடிவிலே நம்முள் வாழ இயேசு வருகிறார் என்று நாம் கேட்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது.
எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன். என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது அன்னையின் நினைவு நாளில் திமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் உம் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி உமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உமது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, என்று நாங்கள் கொண்டாடும் புனித தீத்து, திமோத்தேயு மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாகும். ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆலிஸ் மார்க்ரெட், பிரான்சிஸ் ஆலிஸ் மார்க்ரெட் இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, ஆலிஸ் மார்க்ரெட், ஜான் டேவிட், ஏஞ்சலா இவர்கள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி, செலின் என்கின்ற செல்வியினால் ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவரியா ரடிமை, கண்ணம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், தங்கராஜ் இவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி,